இங்கே இருக்கு மரப்பட்டை நல்லா இந்த மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க, நாமளும் நம்ம சேனல்ல பல விதமான டீக்கள் போட்டிருக்கிறோங்க. இந்த டீயும் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணியிருக்கிறேன். அதாவது செம்பருத்தி டீ போட்டிருக்கிறோம், சங்கு பூட்டி போட்டிருக்கிறோம், ஆவாரம் பூட்டி போட்டிருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு நம்ம பட்டையை யூஸ் பண்ணி ஒரு டீ. ஃபர்ஸ்ட் பட்டை டீயை குடிச்சு பார்க்கலாம். டிப்பிக்கலாக அந்த பட்டையோட ஒரு மனம் இதில் இருக்கு. கூட கொஞ்சம் லெமன், எலுமிச்சம்பழத்தையும் புளிஞ்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டீ இப்போ லெமனும் பட்டையும் சேர்ந்த ஒரு வித்தியாசமான டேஸ்ட். நிறம் கூட லைட்டாக மாறிடுச்சோ. இந்த எலுமிச்சம்பழத்தை நீங்கள் பட்டை டீயில் கலந்த உடனே இது ஒரு வெளிர் பச்சை நிலமாக மாறதை பார்க்க முடிஞ்சிருக்கும் உங்களால். இதோட மருத்துவ நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத ஒன்று இப்போ பார்ப்போம் வாங்க. வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். நம்ம பாரம்பரியமாக சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய சில வாசனை பொருட்கள்ல ஒன்று பட்டை. இதற்கு ஆச்சரியமூட்டும் வகையில் பல ஆரோக்கிய நன்மைகள் இருக்கு. லவங்கப்பட்டையை பொதுவாக நம்ம அப்படியே நேரடியாகவோ இல்லை தூள் பண்ணியோ சமையலில் சேர்த்துக்கிறது வழக்கம். பல நாடுகளில் இந்த லவங்கப்பட்டை விளையுது அப்படின்னாலும் சிலோர் நாட்டில் விளையக்கூடிய லவங்கத்துக்கு தனித்துவமான சுவையும் மனமும் உண்டு. சரிங்க, இப்ப லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெக்னீசியம், இரும்புச்சத்து, பாஸ்பரஸ், கார்போஹைட்ரேட், புரதம், கால்சியம், மேங்கனீஸ், காப்பர், ஜிங்க், விட்டமின், நயாசின், தயமின், லைகோபீன் போன்ற எண்ணற்ற சத்துக்கள் உள்ள இருக்கு. அதனாலதான் இந்த லவங்கப்பட்டையோட தனித்துவமான நன்மைகளை நம்ம பெறணும் அப்படிங்கிறதுக்காகவே இதை ஒரு தேநீரா அருந்தும் போது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை தேநீர் செய்முறையை இந்த வீடியோல காட்டியிருக்கேன். லவங்கப்பட்டையில் இருக்கக்கூடிய அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் நம்ம உடம்புல பாக்டீரியா, பூஞ்சை தொற்றுக்கள் போன்ற தொற்றுக்களை எதிர்த்து போராடக்கூடிய வல்லமை கொண்டது. பொதுவா லவங்கப்பட்டை அதிக காரத்தன்மை கொண்டது. அதனால நம்ம லிமிட்டடா தான் எடுத்துக்கணும். ஆக்சுவலா நான் 2 வீடியோக்கள் நான் செஞ்சேங்க. இப்ப ரீசெண்டா ஒண்ணு இப்போ முந்தா நேத்து செஞ்ச கொள்ளு, ரெண்டாவது இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய லவங்கப்பட்டை பற்றிய வீடியோ. இது 2யும் ஒரே நாள்ல நான் செஞ்சேன். ஆக்சுவலா லவங்கப்பட்டை டீயவும் குடிச்சேன். கொள்ளு இருக்கு பாத்தீங்களா, இந்த கொள்ளு தண்ணீர் படகுனா என்ன நன்மைன்னு சொன்னேன். கொள்ளுவும் கொஞ்சம் சாப்பிட்டேன். எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் இவ்வளவு நாளா எனக்கு தெரிஞ்சு ஒரு வருட காலமா பெரிய அளவுல வாய்ப்புன்னு அப்படிங்கறதே இல்லாம தான் இருந்தாங்க. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு வாய்ப்புன்னு வந்துருச்சு. அந்த வீடியோ முடிச்சு நான் செஞ்சு காமிச்சா அடுத்த நாள் வாய்ப்புன்னு வந்துருச்சு. இப்போ எல்லாம் பெரியவங்க வீட்டுல சொல்றது வழக்கம், கொள்ளு அப்படிங்கிறது சூடு அப்படின்னு சொல்றது வழக்கம். பட் நம்மளுக்கு இது எங்கேயுமே படிக்கும்போது தெரியல. படிக்கும்போது இந்த மாதிரி, அதாவது ஆங்கில மருத்துவம் சார்ந்த இந்த ஆராய்ச்சி கட்டுரைகள் எல்லாம் படிக்கும்போது கூட இப்படி எல்லாம் சைடு எஃபெக்ட் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம வீட்டுல இருக்கக்கூடிய பாட்டிகளுக்கும் பெரியவங்களுக்கும் இது தெரிஞ்சிருக்கு. அவங்க அன்னைக்கு சாயந்தரமே சொன்னாங்க, உங்களுக்கு ஏப்பா இவ்வளவு சூடா இருக்கு, இதை பத்தி சொன்னியா, அது சூடு அப்படின்னு. நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாது. நம்ம எம்பிபிஎஸ் படிக்கும்போது இப்படி எல்லாம் நாங்க படிக்கிறதே கிடையாது. எங்களுக்கு உணவு இது சூடு, இது கோல்டு, சளி பிடிக்கும் அப்படின்லாம் நாங்க படிக்கிறதே கிடையாது அப்படின்னு நான் சொன்னாலுமே இது சாப்பிட்டதுனாலதான் எனக்கு வந்துச்சு அப்படிங்கறதுல டவுட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா 90 to 95% ரொம்ப நாள் முன்னாடி வரும். ஆனா இப்ப நிறைய பழங்கள் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே வரதுனால எனக்கு இந்த வாய்ப்பு அப்படிங்கிற பிரச்சனையே ரொம்ப நாளா வந்தது கிடையாது. ரொம்ப ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கு. அதுவும் குறிப்பா இந்த வீடியோ போட்டதுக்கு பின்னாடி வந்துருச்சு அப்படிங்கறதுனால மேபி இருக்கலாம், உள்ள நான் போக விரும்பல. அதனால நம்ம இந்த வெயில் காலத்துல குறைவான அளவுல இப்ப கொள்ளு தண்ணீர் எல்லாம் நல்லதுன்னு சொன்னேன் போன வீடியோல. நல்லதுதான், டவுட் இல்ல. ஆனா வாரம் ஒரு தடவை அப்படிங்கிற அளவுல, அதுவும் ஒரே சமயத்துல கொள்ளு தண்ணீர் ஒரு தடவை குடிச்சிங்கன்னா கொள்ளு சட்னி இந்த மாதிரி எல்லாம் செஞ்சு சாப்பிடுறது அப்படிங்கறது இன்னொரு நாள் வச்சுக்கிறதும், வாரம் ஒரு தடவை உபயோகப்படுத்துறதும் கொள்ளோட நன்மைகள் உங்களுக்கு கிடைக்க உதவும். அதே மாதிரி இப்ப லவங்கப்பட்டையுமே இப்ப நான் காமிக்கக்கூடிய தேநீர் அப்படிங்கிறது வாரம் ஒரு தடவை குடிச்சா போதும் அப்படிங்கிறது என்னோட அறிவுரை. அதுவும் இந்த வெயில் காலத்துல. சரி, அடுத்த விஷயத்துக்கு வருவாங்க. இப்போ இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா இல்லையா, இந்த லவங்கப்பட்டையில இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கு மேல வேற ஏதாவது ஸ்பைசஸ்ல இதே அளவு ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இதை விட அதிகமா இருக்கு அப்படின்னா அது கிராம்புல தான் அதிகமா இருக்கு. இந்த லவங்கத்தை விட அதிகமா கிராம்புல நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் இருக்கு. அடுத்து இந்த பட்டை டீக்கு கெட்ட கொழுப்புகளை குறைக்கக்கூடிய நன்மை உண்டு, ரத்த அழுத்த அளவுகளை குறைக்கக்கூடிய நன்மை உண்டு. அதனால இதய நோய் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு நல்லது. அதே சமயம் எவ்வளவு சாப்பிடலாம், அதாவது ஒரு டீஸ்பூன், நிறைய வீடியோல காமிச்சிருக்கேன், 5 கிராம் உள்ள டீஸ்பூன் இருக்குல்ல, அந்த 5 கிராம ஒரு 10 மடங்கா குறைச்சிங்க அப்படின்னா எவ்வளவு வருங்க, 500 மில்லிகிராம். 5 கிராம 10 மடங்கா குறைச்சிங்கன்னா 10ல 1 மடங்கு 500 மில்லிகிராம். சோ
வெறும் 500 மில்லிகிராம் அப்படிங்கிற அளவுல நீங்க சேர்த்துக்கிட்டாலே ஆக்சுவலா 250 மில்லிகிராமே போதும். 20ல ஒரு பங்கு. ஆனா 10ல ஒரு பங்கு, அந்த ஒரு ஸ்பூன்ல 10ல ஒரு பங்கு அளவுக்கு நம்ம லவங்கப்பட்டை பொடி சேர்த்துக்கிட்டாலே நம்மளுக்கு நான் சொன்ன நன்மைகள்லாம் கிடைக்கும். குறிப்பா லவங்கத்துல இருக்கக்கூடிய காசியா சின்னமான். இந்த காசியா சின்னமான் இயற்கையான முறையில குமாரின் அப்படிங்கிற விஷயத்த ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த குமாரின் அப்படின்னா வேற ஒண்ணும் இல்ல, ரத்த கட்டுகள் உள்ள ஏற்படாம இருக்க நம்ம ஒரு மாத்திரை கொடுப்போம். பொதுவா இதய நோய் உள்ளவங்களுக்கு, ரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கு எல்லாம் ரத்தம் உறைதல் தன்மையை குறைக்கிறதுக்குனே மாத்திரைகள் கொடுப்போம். அந்த மாத்திரையில இப்ப வார்ஃபாரின் அப்படிங்கிற ஒரு வகையான மருந்து, அந்த வார்ஃபாரின்ல இருக்கக்கூடிய முக்கியமான காம்பவுண்டே குமாரின் தான். அந்த குமாரினாலதான் நம்ம உடம்புல ரத்தம் உறைதல் தன்மை குறையுது. அது மாத்திரையா நம்ம சாப்பிடுறோம். இப்ப இந்த பட்டை டீயை நம்ம எடுத்துக்கும் போது இந்த ரத்தம் உறைதல் தன்மையை குறைக்கிறோம், பிளட் கிளாட் ஆகிறத குறைக்கிறோம் அப்படிங்கிறது தான் விஷயம். அதனாலதான் ஏதாவது சூடு வாய்ப்புன்னு அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் அதெல்லாம் நான் கன்ஃபார்மா எனக்கு தெரியாது. ஒரு பிராக்டிகல் எக்ஸ்பீரியன்ஸ்ல வீட்லயே சொன்னதுனால உங்களுக்கு நான் சொல்றேன். அதனால ரொம்ப பவர்ஃபுல்லான மருந்து இது அப்படிங்கிறதுனால இப்போ இது உணவா எடுக்கும்போது ரொம்ப குறைவான அளவில் எடுக்கிறது தான் முக்கியம். ஏன்னா அதிகமா எடுக்கும்போது இது கல்லீரல் பிரச்சனையை உண்டாக்கலாம். ப்ளீடிங் ரிஸ்கே மீன்ஸ் அடிபட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப ப்ளீடிங் ஆகுது, அந்த ப்ளீடிங் அதிகப்படியான ப்ளீடிங், கிளாட்டிங் டைம், ப்ளீடிங் டைம் இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நிமிடம் தான் இருக்கும். இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமா எடுத்துக்கிட்டோம்னா இந்த ப்ளீடிங் டைம்ல அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறதுனால நம்ம ஒரு வார்னிங்காக சொல்றோம், கொஞ்சமா எடுத்துக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டீஸ்பூன்ல 10ல ஒரு பங்கு. அடுத்து 3வது நன்மை, எப்படி ரத்த கொதிப்பு அளவு குறையுதோ அதே மாதிரி சர்க்கரை நோயாளிகளுக்குமே சர்க்கரை அளவுகளை கட்டுப்பாடுல வைக்கிறதுக்கு இது இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்தி இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகளுக்கும் ரத்த சர்க்கரை அளவுல கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு நல்லது. அடுத்து 4வது உடல் எடை குறைப்புக்கு உதவக்கூடியதுதான் சின்னமான், அதுல சந்தேகம் இல்ல. ஆனா பட்டையை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நடத்தப்பட்ட ஆய்வு கொஞ்சம் பயங்கர டேஞ்சரான ஆய்வு. அதாவது ஒரு நாளைக்கு 10 கிராம் அப்படிங்கிற வகையில 12 வாரங்களுக்கு 2 டீஸ்பூன் சின்னமான் கொடுத்திருக்கிறாங்க ஒரு ஆராய்ச்சியில. இதுல எடை குறைப்பு பார்க்க முடியுது. பட் இருந்தாலுமே இவ்வளவு அதிகமான அளவு பட்டையை நம்ம சேர்த்துக்கணுங்கிறது தவறு. அது கல்லீரல் பிரச்சனையை உண்டாக்கலாங்கிறதுனால பட்டையை அதிகமா இருக்கக்கூடாது. அடுத்து 5வது, மாதவிடாய் காலங்கள்ல பெண்களுக்கு வரக்கூடிய வலியை குறைக்கக்கூடியது, மாதவிடாய் காலங்கள்ல ப்ளீடிங் அளவுகளை குறைக்கக்கூடியதுக்கு சில ஆராய்ச்சி எவிடன்ஸ் பார்க்க முடியுது. அடுத்து 6வது, நம்ம தோள்கள் பொறுத்த வரைக்கும் வயதாகும் போது ஏற்படக்கூடிய அந்த தோற்றம், தோல் சுருக்கத்தை தள்ளி போடுது. ஏன்னா இதுல இருக்கக்கூடிய கொலாஜன் அதுக்கு நன்மை தருது. 6வதா, குறிப்பா தோல் புற்றுநோய்களுக்கு எதிராக நம்மளுக்கு ஒரு தடுப்பு சக்தியை தரக்கூடியது பட்டை. 7வது, நம்மளோட மூளைக்கு நல்லது. 8வது, முகப்பொருட்கள் வராமல் தடுக்கக்கூடிய சில காம்பவுண்ட் இதுல இருக்கு. மொத்தத்துல இந்த பட்டைய மிக எளிமையா நம்ம உணவுல சேர்த்துக்கக்கூடிய விஷயமா இருக்கு. அது டீயா போட்டு குடிக்கிறது இன்னும் அதோட மிக எளிமையான விஷயமாகவும் இருக்கும், கொஞ்சம் புத்துணர்ச்சியாகவும் இருக்கும். அதுல கொஞ்சம் லெமன் சேர்த்து குடிங்க, ரொம்ப டேஸ்டாவும் சுவையாகவும் இருக்கும். இப்போ பட்டை டீ போட போறோம். இப்போ 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். இந்த பட்டை பார்த்துங்க, மரப்பட்டை. இது சமையலுக்குள்ளதான் நல்லா பெருசாக இருக்கும். இந்த பட்டை இங்கே இருக்கு, மரப்பட்டை நல்லா இந்த மாதிரி இருக்கும். பட்டையிலே 2-3 தினசு இருக்கு, ஆனால் இந்த பட்டை நல்லா இருக்கும். ஒரு 4 துண்டு போடுறோம். நல்லா கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சு வருது, கொதிக்கட்டும் நல்லா. இதில் பார்த்தீங்கன்னா தேன் கலந்தும் சாப்பிட்லாம். அப்புறமேட்டு லெமன் புழிஞ்சி அதையும் ஊற்றி சாப்பிட்லாம். இது நல்லா உடம்பை குறைக்கும், நல்லா எனர்ஜியாகவும் இருக்கும். இப்போ நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா. ஆனால் கலர் மாறி வந்துடும். இப்போ இந்த க்ரீன் டீ குடிக்கிற கலர் வந்துடும். அது அப்புறம் கொஞ்சமாக நம்ம வடிகட்டிக்கிட்டு இப்போ நல்லா கொதிச்சிடுச்சு பாருங்கள், கலரே மாறி போயிடுச்சு. இப்போ வடிகட்டுறோம். இப்போ பாருங்கள், கலரை பார்த்தீங்கன்னா நல்லா தேன் கலர் மாதிரி இருக்கும் பார்க்க. இதில் தேன் வேணுங்கிறவங்க சேர்த்து சாப்பிட்டுக்கலாம், இல்லை லெமன் வேணும்னா புழிஞ்சி சாப்பிட்டுக்கலாம். எல்லாருமே சாப்பிடலாம் இது. சோ பட்டை அப்படிங்கிற ஒரு மருந்து நம்ம வீட்டு சமையல் அறையில இருக்கு. அதை புத்திசாலித்தனமா பயன்படுத்த பாருங்க. பட்டை குறித்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன், இதற்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மருத்துவ தகவலோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.